ஓம் சாந்தி. சிவ் பகவானுடைய அவ்யக்த மகா வாக்கியம் 7/4/2024. संपूर्ण पवित्र बनकर संस्कार मिलन मनाना यही सच्ची होली है. சம்பூர்ண பவித்திரமாக இருந்து சன்ஸ்கார மிலன் கொண்டாடுவது, இதுவே உண்மையான ஹோலி. आज बाप दादा चारों ओर के अपने होलीएस्ट और हाईएस्ट बच्चों को देख रहे हैं. இன்றைக்கு பாப் தாதா நாலா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய தன்னுடைய ஹோலியஸ்ட் மற்றும் ஹையஸ்ட் குழந்தைகளை பார்க்கிறார். विश्व में सबसे हाईएस्ट ऊंचते ऊंच श्रेष्ठ आत्माएं आप बच्चों के सिवाय और कोई है? உலகத்திலேயே அனைவரையும் விட உயர்ந்ததிலும் உயர்ந்த சிரேஷ்ட ஆத்மாக்கள் குழந்தைங்களாகிய உங்களை தவிர வேற யாரும் இருக்காங்களா என்ன? क्योंकि आप सभी ऊंचते ऊंच बाप के बच्चे हैं. ஏன்னா நீங்க எல்லாரும் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவோட குழந்தைங்க. सारे कल्प में चक्कर लगाकर देखो तो सबसे ऊंचे मर्तबे वाले और कोई नजर आते हैं? முழு கல்பத்திலையும் சக்கரத்தை சுத்தி வந்து பார்த்தா கூட அனைவரையும் விட உயர்ந்த பதவி உடையவர்கள் யாராவது உங்களுக்கு தென்படுறாங்களா? राज्य अधिकारी रूप में भी आपसे ऊंच राज्य अधिकारी बने हैं. राज्य अधिकारी ரூபத்துல கூட உங்களை விட உயர்ந்த ராஜ்ய அதிகாரி யாராவது இருக்காங்களா? वंडरफुल राज ड्रामा का कितना श्रेष्ठ है. நாடகத்தோட அதிசயமான இந்த ரகசியம் எவ்வளவு உயர்ந்தது. जो आप स्वयं चैतन्य रूप में इस समय अपने पूज्य स्वरूप को नॉलेज के द्वारा जानते भी हो और देखते भी हो. என்னவென்றால் இப்போ நீங்க ஸ்வயம் சைத்தன்ய ரூபத்தில் இருக்கீங்க. ஆனா இதே நேரத்துல உங்களுடைய பூஜ்ய ஸ்வரூபத்தை ஞானத்தினுடைய ஆதாரத்துல தெரிஞ்சுக்கிட்டீங்க, பார்க்கவும் செய்றீங்க. एक तरफ आप चैतन्य आत्माएं, दूसरे तरफ आपके जड़ चित्र पूज्य रूप में है. ஒரு பக்கம் நீங்க சைத்தன்ய ஆத்மாக்கள், இன்னொரு பக்கம் உங்களுடைய ஜட சித்திரங்கள் எதிரில் இருக்கு. अपने पूज्य स्वरूप को देख रहे हो ना, தன்னுடைய பூஜ்ய ஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கீங்க தானே. ஜட ரூப் में भी हो और चैतन्य रूप में भी हो. ஜட ரூபத்திலையும் பார்க்குறீங்க, சைத்தன்ய ரூபத்திலையும் இருக்கீங்க. तो वंडरफुल खेल है ना. அப்போ இது அதிசயமான விளையாட்டு தானே. और राज्य के हिसाब से भी सारे कल्प में निर्विघ्न अटल अखंड राज्य एक आप आत्माओं का ही चलता है. ராஜ்யத்தோட கணக்கில் பார்த்தா கூட முழு கல்பத்திலேயோ நிர்விக்னமான நீண்ட அசைக்க முடியாத ராஜ்யம் உங்க ஒருத்தருடைய ராஜ்யம் மட்டும்தான் நீண்ட காலம் நடக்குது. ராஜே तो बहुत बनते हैं, நிறைய பேர் ராஜா ஆகிறாங்க. लेकिन आप विश्वराजन व विश्वराजन की रॉयल फैमिली सबसे श्रेष्ठ है. ஆனா நீங்க உலகத்துக்கே ராஜன் மற்றும் உலக ராஜனோட ராயல் ஃபேமிலியில வர்றவங்க அனைவரையும் விட உயர்ந்தவர்கள். तो राज्य में भी हाईएस्ट, पूज्य रूप में भी हाईएस्ट. और अब संगम पर அப்ப ராஜ்யத்திலையும் ஹையஸ்ட், பூஜ்ய ரூபத்திலையும் ஹையஸ்ட். மேலும் இப்போ சங்கம யுகத்துல பரமாத்ம் वर्षे அதிகாரி, பரமாத்மாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரி, பரமாத்ம் மிலன்கே அதிகாரி, பரமாத்ம சந்திப்புக்கு அதிகாரிகள், பரமாத்ம் பியார்க்கே அதிகாரி, பரமாத்மாவுடைய அன்பிற்கான அதிகாரிகள், பரமாத்ம் परिवार की आत्माएं और कोई बनती है. பரமாத்ம குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் இப்படி வேற யாராவது ஆகிறாங்களா? आप ही बने हो ना, நீங்க தானே ஆயிருக்கீங்க. बन गए हो या बन रहे हो? ஆயிட்டீங்களா, ஆயிட்டே இருக்கீங்களா? बन भी गए और अब तो वर्षा लेकर संपन्न बन बाप के साथ साथ अपने घर में भी चलने वाले हैं. ஆயிட்டீங்க. ஆனா அதே நேரத்துல பாபாட்ட ஆஸ்தி அடைந்து சம்பன்னமாகி பாபா கூட சேர்ந்து உங்க வீட்டுக்கு போகணும். संगम का सुख, संगम की प्राप्तियां संगम युग का समय सुहाना लगता है ना. संगम युगத்தோட சுகம், சங்கம யுகத்தோட பிராப்திகள், சங்கம யுகத்தோட நேரம் அழகானதா இருக்குதானே. बहुत प्यारा लगता है.
ரொம்ப பிடித்தமானதாகவும் இருக்குது. राज्य के समय से भी संगम का समय प्यारा लगता है ना. ராஜ்யம் செய்யக்கூடிய நேரத்தை விட சங்கமயுக நேரம் தானே உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. प्यार है या जल्दी से जाना चाहते हो. அன்பு இருக்கா அல்லது சீக்கிரம் சங்கமயத்திலேருந்து போகணுன்னு விரும்புகிறீங்களா? फिर पूछते क्यों हो कि बाबा विनाश कब होगा. பிறகு ஏன் கேட்குறீங்க பாபா எப்போ வினாஷ் ஆகும்னு? சோச்தே ஹோனா, யோசிக்கிறீங்க தானே. பத்தா நை வினாஷ் கப் ஹோகா கியா ஹோகா, என்னன்னு தெரியலையே, வினாஷம் எப்போ வரும், என்ன நடக்கும். ஹம் கஹா ஹோங்கே, நாம் அப்போ எங்கே இருப்போம். பாப் தாதா கேத்தே. அதுக்கு பாப் தாதா சொல்கிறாரு, ஜஹாம் பி ஹோங்கே யாதுமே ரஹேங்கே, எங்கே இருந்தாலும் சரி நினைவில் இருப்பீங்க. பாப் கே சாத் ஹோங்கே, பாபா கூட தான் இருப்பீங்க. साकार में आकार में साथ होंगे तो कुछ नहीं होगा. சாக்காரத்திலேயோ ஆக்காரத்திலேயோ கூடவே இருந்தால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சாக்கார் में कहानी सुनाई है ना, சாக்காரத்தில் கதை கேட்டிருக்கீங்க தானே. பாபா சொல்லியிருக்கார் தானே, பில்லிக்கே புங்கரே பட்டி மே ஹோத்தே ஹுயே பி சேஃப் ரஹேனா. அந்த பூனைக்குட்டிகள் அந்த நெருப்பினுடைய அந்த சூளையில் இருந்தால் கூட நடுவில் பாதுகாப்பாக இருந்தது. யா ஜல்கே அல்லது எரிஞ்சிடுச்சா, சப் சேஃப் ரஹே, எல்லாம் பாதுகாப்பாக இருந்தது. तो आप परमात्म बच्चे जो साथ होंगे वो सेफ रहेंगे. அப்போ பரமாத்மாவுடைய குழந்தைங்க யாரெல்லாம் பாபா கூடவே இருக்கீங்க பாதுகாப்பாக இருப்பீங்க. और कहाँ बुद्धि होगी तो कुछ न कुछ शेक होगा, कुछ न कुछ प्रभाव होगा. வேற எங்கேயாவது உங்கள் புத்தி இருந்துச்சுன்னா ஏதாவது அதிர்வு இருந்துகிட்டே தான் இருக்கும், ஏதாவது பாதிப்பும் ஏற்படும். संगम युग पर ब्रह्मा कुमार व ब्रह्मा कुमारी अकेले नहीं हो सकते. संगम युगத்தில் ब्रह्मा कुमार कुमारिகள் தனியாக இருக்கவே முடியாது. सिर्फ जब सेवा में कर्म योग में बहुत बिजी हो जाते हो ना तो साथ भी भूल जाते हो और फिर तक जाते हो. ஆனால் எப்போ சேவையில் போகிறீங்க, கர்ம யோகத்தில் போகிறீங்க, பிஸி ஆயிடுறீங்க, அப்போ துணையையும் மறந்துடுறீங்க. அப்பதான் களைப்போ வந்துடுது. ஃபிர் கேத்தே ஹோ தக்கு கயே அபி கியா கரேன். அப்போ என்ன சொல்கிறாங்களா, களைப்படைஞ்சிட்டோம், என்ன பண்ணுறது. தக்கோ நை, களைப்படையாதீங்க. जब बाप दादा आपको सदा साथ देने के लिए आए हैं, परंदाम छोड़कर क्यों आते हैं. பாப் தாதாவே உங்களுக்கு துணையாக இருந்து காரியம் செய்கிறதுக்காக வந்திருக்கார். அவரை விட்டுட்டு எங்கே போகிறீங்க? அவர் பரந்தாமத்தையே உங்களுக்காக விட்டுட்டு வந்திருக்கார் இல்லையா. सोते जागते कर्म करते सेवा करते साथ देने के लिए ही तो आए हैं. தூங்குறப்பையும் விழிச்சிருக்கிறப்பையும் கர்மா செய்கிறப்ப சேவா பண்ணுறப்ப உங்கள் கூடவே இருக்கிறதுக்காக தான், உங்களுக்கு துணையாக இருக்கிறதுக்காக தானே அவர் வந்திருக்காரு. ब्रह्मा बाप भी आप सबको सहयोग देने के लिए अव्यक्त बने. ब्रह्मा बाबा கூட உங்கள் எல்லாருக்கும் சகயோகம் கொடுக்கறதுக்காக தான் அவ்யக்தமானாரு. व्यक्त रूप में अव्यक्त रूप में सहयोग देने की रफ्तार बहुत तीव्र है. व्यक्त ரூபத்தை விட அவ்யக்த ரூபத்தில் இருக்கிறப்ப சகயோகத்தோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். इसलिए ब्रह्मा बाप ने भी अपना वतन चेंज कर दिया. ஆகையால் பிரம்மா பாபா கூட தன்னுடைய உலகத்தையே மாற்றிக்கிட்டார். तो शिव बाप और ब्रह्मा बाप दोनों हर समय आप सबको सहयोग देने के लिए सदा हाजिर है. ஸோ शिव பாபா மற்றும் பிரம்மா பாபா ரெண்டு பேரும் ஒவ்வொரு நேரமும் உங்கள் எல்லாருக்கும் சகயோகம் கொடுப்பதற்காக சதா ஆஜராக இருக்காங்க. आपने सोचा பாபா और सहयोग अनुभव करेंगे. நீங்கள் நினைக்கிறீங்க பாபான்னு, உடனே சகயோகத்தின் அனுபவம் ஏற்படும். तो संगम युग के सुख और सुहेजों को एमर्ज करो. ஆகவே சங்கம யுகத்தோட சுகம் மற்றும் மகிழ்ச்சியை எமர்ஜ் செய்யுங்கள். बुद्धि बिजी रहती है ना तो बिजी होने के कारण स्मृति मर्ज हो जाती है. ஆனால் புத்தி பிஸியாக இருக்கிறப்ப நினைவுகள் என்ன ஆயிடுதா, மர்ஜ் ஆயிடுது. आप सोचो सारे दिन में किसी से भी पूछे कि बाप याद रहता है या बाप की याद भूलती है. பாருங்க, முழு நாளில் யார்கிட்ட வேணா கேளுங்க, பாபாவோட நினைவு இருக்கா அல்லது மறந்துடுதான்னு. तो क्या कहेंगे, என்ன சொல்லுவாங்க, नहीं கிடையாது. ये तो राइट है कि याद रहता है लेकिन எமர்ஜ் रूप में रहता है या मर्ज रहता है. இது சரிதான், பாபாவோட நினைவு இருக்கு, ஆனால் அந்த நினைவு எமர்ஜ் வெளிப்படை ரூபத்தில் இருக்கா அல்லது மர்ஜ் ஆகி இருக்கா. ஸ்திதி क्या होती है, உங்கள் ஸ்திதி என்னவா இருக்குது. எமர்ஜ் रूप की स्थिति या मर्ज रूप की स्थिति, इसमें क्या अंतर है. எமர்ஜ் ரூப ஸ்திதி அல்லது மர்ஜ் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ரூபத்தோட ஸ்திதி, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது.
எமர்ஜ் ரூப் में याद क्यों नहीं रखते? எமர்ஜ் ரூபத்தில் ஏன் உங்களால் நினைவில் இருக்க முடியலை? எமர்ஜ் ரூப் का नशा சக்தி சகயோக் சஃபல்தா போத் படி ஹே. எமர்ஜ் ரூபத்தில் இருக்கிறப்ப அதனுடைய போதை, சக்தி, சகயோகம், வெற்றி மிக உயர்ந்ததாக இருக்கும். बाप दादा कहते हैं बार बार चेक करो कि साथ का अनुभव मर्ज रूप में है या எமர்ஜ் रूप में है. பாப் தாதா சொல்றாங்க, அடிக்கடி செக் பண்ணி பாருங்க, துணையோட அனுபவம் மர்ஜ் ரூபத்தில் இருக்கா அல்லது எமர்ஜ் வெளிப்படையா இருக்கா. प्यार तो है ही, அன்பு எல்லாருக்கும் இருக்கு. प्यार टूट सकता है, அன்பு துண்டிக்கப்படுதா? नहीं टूट सकता है ना, துண்டிக்க முடியாது தானே. तो प्यार जब टूट नहीं सकता तो प्यार का वायदा तो उठाओ. அன்பு எப்படி துண்டிக்க முடியாது? அப்ப அந்த அன்பினுடைய உறுதிமொழியோட லாபத்தை எடுத்துக்கோங்க. ஃபாய்தா உட்டானேக்கா தரீக்கா சீக்கோ. லாபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மெத்தட் முறையை தெரிஞ்சுக்கோங்க, கற்றுக்கொள்ளுங்கள். பாப் தாதா தேக்தே ஹே प्यार ने ही बाप का बनाया. பாப் தாதா பார்க்கிறார், அன்பு தான் உங்களை பாபாவுடையவராக ஆக்கியது. ஆஜ் ஹோலி மனாய், இன்னைக்கு ஹோலி கொண்டாடினீங்களா? மனாலி ஹோலி கொண்டாடி முடிச்சிட்டிங்களா? बाप दादा तो होली मनाने वाले होली हंसों को देख रहे हैं. பாப் தாதா ஹோலி கொண்டாடக்கூடிய ஹோலி ஹன்ஸ் புனிதமான அன்னப்பறவைகளை பார்த்துட்டு இருக்கார். சபி பச்சோं का एक ही टाइटल है होलीएस्ट. எல்லா குழந்தைங்களோட ஒரே டைட்டில் என்ன? होलीएस्ट. द्वापर से लेकर किसी भी धर्मात्मा या महात्मा ने सर्व को होलीएस्ट नहीं बनाया. துவாபர யுகத்தில் ஆரம்பிச்சு எந்த ஒரு தர்மாத்மாவும் மகாத்மாவும் எல்லாரையும் ஹோலியஸ்டால ஆக்கலை. ஸ்வயம் பன்தே அவங்க வேணா தூய்மை அடைகிறாங்க, लेकिन अपने फॉलोअर्स को साथियों को ஹோலியஸ்ட் பவித்திரனை பனாத்தே. ஆனால் தன் கூட இருக்கிறவங்களையோ தன்னை பின்பற்றுபவர்களையோ அவங்க பவித்திரமாக்கலை. और यहाँ पवित्रता ब्राह्मण जीवन का मुख्य आधार. ஆனால் இங்கோ பவித்திரதா தான் பிராமண வாழ்க்கையோட முக்கிய ஆதாரம். पढ़ाई भी क्या है, படிப்பும் இங்கே என்ன? आपका ஸ்லோகன் भी பவித்திர பனோ யோகி பனோ. உங்களோட ஸ்லோகன் கூட என்ன? பவித்திரமாகுங்கள், யோகியாகுங்கள். ஸ்லோகன் என்ன? ஸ்லோகன் இருக்குதானே, பவித்திரதா ஹி மகானதா. பவித்திரதா தான் மகான் தன்மை. பவித்திரதா ஹி யோகி ஜீவன் கா ஆதார். பவித்திரதா தான் யோகி வாழ்க்கைக்கான ஆதாரம். பிராமன் ஜீவன் கா ஜோ ஆந்தரிக் வர்ஷா, பிராமண வாழ்க்கையினுடைய உள்ளார்ந்த சொத்து சதா சுக்கு ஸ்வரூப் शांत स्वरूप मन की संतुष्टता है. सदा सुख स्वरूपम शांत स्वरूपम मनदिनुடைய திருப்தி. उसका अनुभव करने के लिए मनसा की पवित्रता चाहिए. அதெல்லாம் அனுபவம் பண்ணணும்னா மனதினுடைய பவித்திர தன்மை வேணும். बाहर के साधनों द्वारा या सेवा द्वारा अपने आप को खुश करना, ये भी अपने को धोखा देना. வெளியில இருக்கக்கூடிய சாதனங்கள் மூலமா அல்லது சேவை மூலமா தன்னைத்தானே குஷிப்படுத்திக்கிறது என்பது தன்னைத்தானே ஏமாற்றுவது. बाप दादा देखते हैं कभी कभी बच्चे अपने को इसी आधार पर अच्छा समझ खुश समझ धोखा दे देते हैं, दे भी रहे. பாப் தாதா பார்க்குறாங்களாம், அப்பப்போ குழந்தைங்க தன்னை இந்த ஆதாரத்தில் நான் நல்லா இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு குஷியாக இருக்கேன்னு நினச்சிட்டு ஏமாற்றத்தை கொடுத்துக்கிறாங்க. தே தேத்தே ஒரு தேபீரை, தனக்குத்தானே ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டேவும் இருக்கிறாங்க. எபி எக் குஹிய ராஜே, இது கூட ஒரு ஆழமான ரகசியம். क्या होता है, என்ன நடக்குது? बाप दादा है, दाता के बच्चे तो सेवा युक्त नहीं भी है. பாபா வள்ளல், நாமெல்லாம் வள்ளலோட குழந்தைங்க, ஆனால் சேவை யுக்தியுக்தா இல்லை, மிக்ஸ் है, கலப்படம் இருக்குது. कुछ याद और कुछ बाहर के साधनों व खुशी के आधार पर है. கொஞ்சம் சேவையில் நினைவு இருக்கு, மீதி இருக்கிறது வெளியில் இருக்கக்கூடிய சாதனங்கள் அல்லது குஷியினுடைய ஆதாரத்தில் இருக்குது. தில்கே ஆதார் பர் நஹி, உள்ளத்தோட ஆதாரத்தில் இல்லை. லேக்கின் திமாக் கே ஆதார் பர் சேவா கர்த்தே, ஆனால் புத்தியோட ஆதாரத்தில் சேவா பண்ணுறாங்க. तो सेवा का प्रत्यक्ष फल उन्हों को भी मिलता है क्योंकि बाप दाता है. ஆனாலும் சேவையோட பலன் அவங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா பாபா யாரு? கொடுக்கக்கூடிய வள்ளல். और वो उसी में ही खुश रहते. அப்போ அதிலே குழந்தைங்க குஷி அடைஞ்சிடுறாங்க. கிவா ஹம்கோ तो फल मिल गया, हमारी अच्छी सेवा. என்ன சொல்கிறாங்களா? எங்களுக்கு சேவையோட பலன் கிடைச்சிருச்சு, குஷி கிடைச்சிருச்சு, நாங்கள் நல்ல சேவா பண்ணிட்டோம். लेकिन वो मन की संतुष्टता सदा काल नहीं रहती है. ஆனால் மனசோட திருப்தி சதா காலத்துக்கும் இருக்கிறது இல்லை.
और आत्मा योग युक्त पावरफुल का अनुभव नहीं कर सकती. அப்ப ஆத்மா யோக யுக்தா சக்திசாலி நிலையினுடைய அனுபவம் செய்யறதில்ல. உசே வஞ்சித் ரह जाते, அதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். பாக்கி குச் பி नहीं मिलते हो, ऐसा नहीं. மற்றபடி எதுவுமே கிடைக்கல, சேவா பண்ணோம் எதுவுமே கிடைக்கல, அப்படி கிடையாது. कुछ ना कुछ मिलता है लेकिन जमा नहीं होता. கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது, ஆனா சேமிப்பு ஏற்படுறதில்ல. கமாயா காயா और கத்தம். சம்பாதிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, முடிஞ்சு போயிடுச்சு. इसलिए ये भी अटेंशन रखना. ஆகையால இந்த ஒரு கவனமும் வைக்கணும். சேவா बहुत अच्छी कर रहे, फल भी अच्छा मिल गया तो काया और खत्म. சேவா ரொம்ப நல்லா செய்றீங்க, பலனும் ரொம்ப நல்லா கிடைக்குது. சாப்பிட்றீங்க, ஆனா முடிஞ்சு போயிடுச்சு பலன். ஜமா क्या हुआ, சேமிப்புல என்ன இருக்குது? अच्छी सेवा की, अच्छी रिजल्ट निकली, लेकिन वह सेवा का फल मिला, जमा नहीं होता. நல்ல சேவா பண்ணீங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்குது, ஆனால் அந்த சேவையோட பலனும் கிடைச்சிருச்சு, ஆனால் சேமிப்பில் ஒன்றும் இல்லை. इसलिए ஜமா करने की விதியே. ஆகையால் சேமிப்பதற்கான விதி என்ன? மன்சா வாச்சா கர்மனா பவித்திரதா. எண்ணம் சொல் செயல்ல பவித்திரதா. ஃபவுண்டேஷன் பவித்திரதா, அஸ்திவாரமே பவித்திரதா. சேவா மே பி ஃபவுண்டேஷன் பவித்திரதா. சேவையில் கூட அஸ்திவாரம் பவித்திரதா தான். ஸ்வச்ச ஹோ சாஃப் ஹோ. உங்கள் சேவை தூய்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். और कोई भी भाव मिक्स नहीं हो. வேறு எந்த உணர்வுகளும் சேவையில் கலப்படமாக இருக்கக்கூடாது. भाव में भी पवित्रता, பாவனா மே பி பவித்திரதா. உங்கள் உணர்வுகள், உங்கள் பாவனை எல்லாத்துலேயும் பவித்திரதா. ஹோலி கா அர்த்த ஹி ஹே பவித்திரதா. ஹோலி என்றாலே அர்த்தம் என்ன? பவித்திரதா. அப்பவித்திரதா கோ ஜலானா. அப்பவித்திரதாவை எரிக்கணும். इसलिए पहले जलाते फिर मनाते. ஆகையால தான் முதல்ல எரிக்கிறாங்க, அப்புறம்தான் ஹோலி கொண்டாடுறாங்க. और फिर पवित्र बन संस्कार मिलन मनाते हैं. பிறகு பவித்திரமாகி சன்ஸ்காரத்தோட ஒத்துழைப்பை கொண்டாடுறாங்க. तो होली का अर्थ ही है ஜலானா மனானா. ஆகவே ஹோலி என்றாலே அர்த்தம் எரிப்பது, கொண்டாடுவது. अच्छा, இன்றைக்கு வரதானம். समय को शिक्षक बनाने के बजाय बाप को शिक्षक बनाने वाले மாஸ்டர் ரச்சியதா பவ. நேரத்தை ஆசிரியராக்குவதற்கு பதிலாக பாபாவை ஆசிரியராக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பாளர் பவ. कई बच्चों को सेवा का उमंग है लेकिन वैराग्य वृत्ति का अटेंशन नहीं है. इसमें अलबेला பண்ணே. நிறைய குழந்தைங்களுக்கு சேவையோட உற்சாகம் இருக்குது, ஆனால் வைராகிய விருத்தியில் கவனம் இல்லை. இதில் கவனக்குறைவாக இருக்காங்க. चलता है, होता है, हो जाएगा, समय आएगा तो ठीक हो जाएगा, ऐसा सोचना अर्थात समय को अपना शिक्षक बनाना. போயிட்டு தான் இருக்குது, நடந்துரும், நடக்கும், நேரம் வந்தால் எல்லாம் சரியாயிடும், இப்படி நினைக்கிறது அப்படின்னாலே நேரத்தை தன்னுடைய ஆசிரியர் ஆக்குவது. बच्चे बाप को भी दिलासा देते, फिकर नहीं करो, समय पर ठीक हो जाएगा, कर लेंगे. குழந்தைங்க பாபாவுக்கே என்ன பண்ணுறாங்களாம்? ஆறுதல் சொல்கிறாங்களாம். பாபா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நேரம் வந்தால் எல்லாம் சரியாயிடும், நாங்களே செஞ்சிடுவோம், ஆகே பட் ஜாயேங்கே, அப்போ நாங்கள் முன்னேறிடுவோன்னு சொல்கிறாங்களாம். लेकिन आप मास्टर रचियता हो, समय आपकी रचना है. ஆனால் நீங்கள்லாம் மாஸ்டர் படைப்பாளர்கள், நேரம் என்பது உங்களோட படைப்பு. रचना मास्टर रचिता का शिक्षक बने ये शोभा नहीं देता. உங்களோட படைப்பு மாஸ்டர் படைப்பவராகிய உங்களுக்கே ஆசிரியர் ஆயிடுச்சு அப்படின்னா அது உங்களுக்கு அழகு கிடையாது. स्लोगन, बाप की पालना का रिटर्न है स्व को और सर्व को परिवर्तन करने में सहयोगी बनना. பாபாவுடைய பாலனைக்கான ஈடு செய்வது என்றாலே தன்னையும் மற்றவர்களையும் மாற்றுவதில் சகயோகியாக இருப்பது. இன்றைக்கான அவ்வியக்த சமிக்கை. சன்ஸ்காரத்தை ஒத்துப்போக செய்வதற்கு எங்கு எஜமானனாக இருக்க வேண்டுமோ அங்கு
குழந்தையாக இருக்கக்கூடாது. அதேபோல் எங்கு குழந்தையாக இருக்க வேண்டுமோ அங்கு எஜமானனாக இருக்கக்கூடாது. குழந்தை என்றாலே பாலக், நிர்சங்கல்பம். என்ன கட்டளை கிடைக்கிறதோ, டைரக்ஷன் கிடைக்கிறதோ அதன்படி நடப்பது. எஜமானனாக இருந்து உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். பிறகு பாலகனாகி விடுங்கள். அப்போது மோதலிலிருந்து தப்பிக்கலாம். ஆலோசனை கொடுத்து விட்டோம் எஜமானனாக இருந்து. பிறகு எப்போது ஃபைனல் ஆகின்றதோ அப்போது குழந்தையாகிவிட வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி.